ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச நெத்திலி தொக்கு. கருவாடு சொல்லுவாங்க இல்லையா, கருவாடு தொக்கு, நெத்திலி தொக்கு. இது ஒரு ஃபங்க்ஷனில் நாங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி அவங்கக்கிட்ட ரெசிபி வாங்கி பண்ணது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக நல்லெண்ணெயில் தான் நான் செஞ்சுருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் சீரகமும் வெந்தயமும் போட்டிருக்கேன். அது பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு 20-25 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ டேஸ்ட் அவ்வளோ இருக்கும். கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மாக்கும் கொடுக்கறதுக்காக. ஒரு 7 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நிறைய குவான்டிட்டி செய்யும்போது காரத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கம்மியாக போடும்போது பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பூண்டு நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும். நிறைய சின்ன வெங்காயம் உரித்து நாங்கள் அதை பொடியாக இதில் சாப்பரில் கட் பண்ணிட்டோம். அதனால் அவ்வளோ தேவைப்படாது. பாதி எடுத்துகிட்டு பாதி பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஒரு குட்டி டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இது நல்லா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வதங்கின பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்குவோம். நான் ஒரு 5 தக்காளி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல வேலை எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணதுனால ஈஸியாக போச்சு. இப்போ நம்ம 2 நல்லா வதங்கி வந்த உடனே மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்ருக்கேன். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட குறைவாக சேர்த்துக்கங்க. கருவாடு தொக்கு, மீன் குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது வெங்காயம் தக்காளி எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ நல்லது. எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சேர்ந்து வதக்கணும். உங்களுக்கு கலருக்கு வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் எதுவும் சேர்க்கல. கரண்ட் போன உடனே மூட் அவுட் ஆகிடுச்சு. பேட்டரியில் கிச்சனுக்கு சிம்னிக்கெல்லாம் வராது. ஸோ அதனால் நார்மலாக அப்படியே எடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம நெத்திலியை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் தக்காளி, வெங்காயம், மசாலா, நெத்திலி எல்லாத்தையும் ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கருவாடு சீக்கிரமாக வெந்துடும். இந்த மசாலாலாம் சேர்ந்து வர்றதுக்கும் மசாலா வாசனை போயிட்டு இந்த பச்சை வாசனை போயிட்டு நெத்திலி வேகிறதுக்கும் சேர்த்து இந்த 3/4 டம்ளர் தண்ணி போதும். இப்போ பாருங்கள், நல்லா பிரிஞ்சு எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இப்போது கைப்பிடி நிறைய கொத்தமல்லி எடுத்து தாராளமாக போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான நெத்திலி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் டியர்ஸ்.